100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார, அதாவது இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதிக நல்ல பலன்கள், சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினால் கிடைக்க போகின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் பெரும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது மிக பெரும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் எதிலையும் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்க போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பயணங்கள் மூலமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்க போகின்றது. குரு பகவானினுடைய பார்வையால் அனைத்து தடைகளையும் அகற்றப் போகின்றீர்கள், அகலப் போகின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருந்தாலும் லாபம் நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தை தூண்டும்படியாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க. நன்மைகள் உங்களுக்கு நிறைய நடக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கும். நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகின்றது. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறப்போகின்றீர்கள். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் உங்களுக்கு ஏற்றார் போல நடக்கப் போகின்றது. வாழ்க்கை துணையால் பல நன்மைகள் உண்டாக போகின்றது. குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக பாடுபட போகிறீங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். விருந்தினர் வருகை சிறப்பாக இருக்க போகின்றது. உறவினர், நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். கடின முயற்சியால் காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாது. பல வருட காலமாகவே அடிமட்ட தொண்டனாக இருந்த உங்களுக்கு திடீரென்று கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மேலே விழுந்து பெரிய பொறுப்புகளுக்கு அமர்த்தப்பட போகின்றீர்கள். மிகப்பெரிய பாராட்டுகளை கட்சி மேலிடத்தின் மூலமாக பெறப்போகின்றீர்கள். மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகின்றது. படிப்படியான வளர்ச்சியை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. பல நன்மைகள் உங்களுடைய நண்பர்களால் அடைய போகிறீங்க. புதிய வாகனங்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது நமக்கு தேவைதானா, இது சரியாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்குங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் பெரும் முன்னேற்றம் இருக்க போகின்றது. பாடங்களை பார்த்து யோசித்து உணர்ந்து படிங்க. வெற்றி மேலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக போகின்றது. வாகனம் வாங்கும்போது அல்லது புதுப்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். இல்லைனா பிரச்சனை தான். பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. குடும்பத்தில் சுபகாரியங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க போகின்றது. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும்.
எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்தபடி வரப்போகின்றது. உங்களுடைய திறமை அதிகரிக்கப் போகின்றது. உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் போகின்றது. மனதில் தைரியம் அதிகரித்துவிடும். இந்த காலகட்டத்தில் செல்வ சேர்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியோடு செய்ய போறீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கப் போகின்றது. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைச்சிடும். மிக மிக முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வருமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயம் முடிவுக்கு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போறீங்க. எப்படி கட்டுவீங்க? பிரபலமானவர்களுடைய நட்பு, விஐபிகளின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் லாபத்தை பார்த்து அந்த லாபத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவீங்க என்பதை உறுதியாக சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் உங்களுக்கு குரு பகவானால், சனி பகவானால் கிடைக்கப் போகின்றது. கடவுளின் முழு ஆசியும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கடவுளின் அருளால் யோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் திடீர் ராஜ யோகத்தையும் புதையல், கோடீஸ்வர வாய்ப்பு அப்படின்னு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க என்று உறுதியாக சொல்லலாம். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போவதோட திருமணத்திற்காக வரன் தேடி நொந்து போனவர்களுக்கு வாய்ப்பு கதவை தட்டப் போகின்றது. தானாக திருமண வாய்ப்பு தேடி வரப்போகின்றது. நல்ல வரன் அமையும் அப்படின்னும் 100% உறுதியாக சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது என்றாலும் அதிகப்படியான கடன் கொடுப்பது, வாங்குவது இதையெல்லாம் தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் அனைத்தையும் சாதிப்பீங்க. யாரிடமும் நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுவீங்க. இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் சுப காரியங்கள் பல நடக்கப் போகின்றது. பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை உருவாக போகின்றது. குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். தொழில் ரீதியாக உச்சத்திற்கு செல்ல போகின்றீர்கள். வியாபார ரீதியாக எதிர்பார்க்காத அளவிற்கு உயரத்தை எட்டி பிடிக்கப் போகின்றீர்கள். பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது. எல்லா வகையிலையும் ஏற்றமும் முன்னேற்றமும் பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த காலகட்டம். மற்ற ராசிக்காரர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல பலன்களை கிரகங்களினால் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. முழு மனதோடு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு உங்களை வந்து சேரும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால, தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால எந்த ஒரு வேலையை செய்யணும், தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்னா உடனடியாக செய்திடுங்க. அதன் மூலமாக நீங்கள் வெற்றியையும் லாபத்தையும் நிச்சயம் பார்ப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். கடின உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் தான் நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காத போது வருத்தப்படுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது. மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களில் அறவே தவிர்ப்பது நல்லது. இதில் ஏதாவது ஒன்றில் அடிமையானால் கூட பெரும் பாதிப்பு உங்களுக்கு தான். மற்றபடி பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. அதிக முதலீடு, அகலக்கால் வச்சிங்கன்னா அதல பாதாளத்திற்கு நிச்சயம் சென்று விடுவீர்கள். இதை செய்ய அதை செய்ய அப்படின்ட்டு யாராவது சொல்லுவாங்க. அதை செஞ்சால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இதை செய்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கீங்க அப்படின்னா, கடின முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதிலேயே போங்க. உங்களுக்கு பெரும் வெற்றி நிச்சயம் பின்னால் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பல வகைகள்லையும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆகையால் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்க. பல வகைகளில் உங்களுக்கு நன்மை உண்டாவதோட பல தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்ற பாதைக்கு வருவீங்க. குடும்ப ரகசியங்களை, குடும்ப விவகாரங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி, நண்பர் தானே உறவினர் தானேன்னு சொல்லி ஆலோசனை கேட்பதை தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும்.
மற்றபடி நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்காக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் அடியோடு விலகி, எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று அற்புத ஒரு வாழ்க்கையை குரு பகவானால் நிச்சயம் பார்ப்பீங்க. சனி பகவான் அதற்கு பக்கபலமாக இருப்பார். ஏற்றம், முன்னேற்றம், இதை தவிர வேற என்ன வேணும்? அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமையும் அப்படின்னு 100% உறுதியாக அடித்து கூறலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் அவங்களுடைய விஷயங்களில் போய் ஆலோசனை சொல்வதையோ அல்லது அக்கம் பக்கத்து வீட்டு சண்டைகளில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதையோ விட்டுவிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. யமனாக சிலர் வந்தாலும் யமனை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்கின்றது. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு அடுத்தவங்களுடைய சொல்படி நடப்பது மிக பெரும் அதல பாதாளத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். அப்படின்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.